தெரிஞ்சு பண்ற தப்புக்கு சீக்கிரத்துல வந்துட்டு ஒரு மன்னிப்பும் கிடைச்சிருது, ஒரு ரிலீஃபும் ஆயிருது. ஆனா தெரியாம பண்ற ஒரு தப்புக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் எப்பயுமே உள்ளுக்குள்ள போட்டு அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இப்ப எனக்கு ஒண்ணு நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நேத்து ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி பவானியோட கல்யாணமும் அமீரோட கல்யாணமும் ஒரு பக்கம் எவ்வளவுதான் பேசப்பட்டு இருந்தாலும் இங்கிட்டு ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி ஒருத்தவர் இறந்து போயிட்டாரு சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்பாடி இந்த மாதிரி ஒருத்தவர் இறக்குறாரு. இன்னொரு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கவிதான்ற ஒரு பொண்ணு கூட இவர் வந்துட்டு உறவுல இருந்து ஒரு திருமண வாழ்க்கை மாதிரி நடத்தி அந்த பொண்ணு விட்டுட்டு போனதுனால இவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு என்னோட போஸ்ட்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்கிறாம நீங்க போஸ்ட் போடாதீங்க, கொஞ்சம் இன்பாக்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டுருந்தாங்க. ஒருவேளை இது யாருடா அப்படின்னு சொல்லி சும்மா யதார்த்தமா நான் உள்ள போய் ஐடி பார்க்கல, யதார்த்தமா தான் போய் பார்த்தா இவங்க அந்த கவிதா அப்படின்றவங்க சில விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். அது போலீஸ் எந்த லெவல்ல வந்துட்டு இந்த கேஸை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. சப்போஸ் அவங்க ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன நடந்ததுங்கிறத முழுமையா நான் அவங்க கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண முடியும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, குடி ஒருத்தவனை இந்த அளவுக்கு மென்டல் தனமா மாத்தும் அப்படிங்கறத வந்துட்டு அந்த பொண்ணோட லைஃப்ல ரொம்ப ரியலைஸ் பண்ணிருக்காங்க. தக்க ஆதாரங்களோட அவங்க வந்து நம்ம கிட்ட சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் அவங்க போலீஸ் கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் எந்த லெவல்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பா நான் அந்த விஷயத்த வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் நான் மென்ஷன் பண்றேன். சைக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு எடுத்துக்காட்டு இந்த பையன் அப்படிங்கறத வந்து நல்லா பார்த்துட்டேன். அந்த விஷயத்துல நல்லா பார்த்துட்டேன். அவங்களோட தோழியும் அவங்களுக்கு வந்துட்டு என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில செகண்ட் லைஃபா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைஃப் போய் முடிச்சிருச்சு, இந்த லைஃப் நமக்கு நல்லா இருக்கணுமே நினைச்சு தாங்கிட்டே இருக்கிற கெட்ட பழக்கங்கள்ல முதல்ல விட்டுருங்க. எப்ப பார்த்தாலும் நீ பொம்பளைக்கு கொடித்திக்கிட்டு வர்றன்னு சொல்ற ஆம்பளைங்கள்ல பலரும் குடியினால அடிமையாகி பெண்களை வந்துட்டு உங்க காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு செருப்பா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்க. அந்த குடி பழக்கத்தினால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு தரிசா போகுது, ஒரு பொண்ணோட வாழ்க்கை எந்த அளவுக்கு தரிசா போகுது, ஒரு பொண்ணு சமுதாயத்துல வாயை திறக்க முடியாம எந்த அளவுக்கு ஆகுது, அந்த பொண்ணால அதுல இருந்து விடுபட்டு வெளியில வர முடியாம எந்த அளவுக்கு ஆகுது, அவங்களோட குழந்தைகளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இவங்களோட வாழ்க்கையும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகுது, சொசைட்டில போய் தைரியமா பதில் சொல்ல முடியல, எவன் கொஸ்டினுக்கு பேச முடியல, ஒரு பொண்ணுகிட்டே ஒரு பொண்ணோட விஷயத்தை எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதை கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். யூடியூப்லயே நான் ஷேர் பண்றேன். அந்த பொண்ணு என்கிட்ட நீதி விஷயங்களை பேசட்டும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஷேர்